எந்த கட்சி சிறந்த கட்சி இல்ல, எந்த தலைவர் சிறந்த தலைவர் அல்ல. தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி தான் என்பதை எடுத்து கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கும், மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கும், திருப்பூர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருப்பூர் இன்றைக்கு கட்டமைத்திருக்கக்கூடிய நவீன திருப்பூரை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பா திருப்பூர் நகராட்சியாக இருந்து அதை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது மட்டுமல்ல, இன்றைய ஆட்சியில இன்றைக்கு இருக்கக்கூடிய பூண்டி பேரூராட்சி, அவினாசி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் குறிப்பா இன்றைக்கு நவீன திருப்பூரில் இன்றைக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை உருவாக்கியதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ரயில்வே மேம்பாலம், வளர்மதி பாலம், கல்வி அறிவு பெறுவதற்காக சிக்கன் அரசு கலைக்கல்லூரி, எல்ஆர்ஜி கலைக்கல்லூரியிலே தோன்றி அரசு மருத்துவமனை, குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக 2வது குடிநீர் திட்டம், இன்னும் குறிப்பா திருப்பூர் பனியன் தொழிலை காப்பதற்கு இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றக்கூடிய உள்ளூர் பனியன் தொழிலை பாதுகாப்பதற்கு சிஃபார்ம் பிரச்சனை எழுந்தபோது அதை தீர்வு கண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பாக திருப்பூரில் பனியன் சாலை சாயக்கழிவு பிரச்சனை உருவாகிய போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழிகாட்டுதலோடு தயாநிதி மாறன் மாண்புமிகு அமைச்சராக இருந்து திருப்பூர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக 200 கோடி ரூபாயை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக் கொடுத்து அந்த தொழிலை காப்பாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதுபோல எண்ணற்ற திட்டங்கள், எந்த திட்டத்தை குறிப்பிடுவது, இந்த 5 ஆண்டுகள்ல திட்டம் என்பது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5587 கோடி மதிப்பீட்டில் 65,847 வளர்ச்சி திட்ட பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக செய்து காட்டியிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்னும் குறிப்பா தமிழகத்தில் இன்றைக்கு 10 ஆண்டுகள்ல தலைகுனிந்த தமிழகத்தை தலைநிமிர செய்த தலைவர் அண்ணன் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன். எத்தனை திட்டங்கள் கோடிட்டு காட்டணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,69,773 குடும்பங்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. புதுமை பெண் திட்டத்தில் 22,000 பேர். இதுபோன்று விடியல் பயணம் மூலமாக 27 கோடி மகளிர் இன்றைக்கு அந்த இலவச பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 437 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பயணம் இன்றைக்கு மகளிருடைய வாழ்வு மேம்படுவதற்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. காலை உணவு திட்டத்தின் மூலமாக 1218 பள்ளிகள்ல 69,000 குழந்தைகள் காலை உணவு திட்டம். சுயஉதவி குழுக்கள் பெண்களுக்கு பொறுத்தவரை 9,975 சுயஉதவி குழுக்களுக்கு 3,129 கோடி ரூபாய் திருப்பூருக்கு மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக 10 லட்சம் இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 1 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காக நான் முதல்வன் திட்டம். அதே போல ஏழை மக்களுக்கு 74,381 இலவச பட்டாக்கள் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. மினி டைடல் பூங்கா அவினாசி பகுதியில் 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா. புதிய பேருந்து நிலையம் இன்றைக்கு 26 கோடி ரூபாய் என்று இந்த 3 நிமிடம் பத்தாதுங்க, 3 நாட்கள் நான் சொல்லணும்னாலும் திராவிட மாடலுடைய ஆட்சியை நான் கோடிட்டுக் கொண்டே போகலாம். திருப்பூருடைய தந்தை, திருப்பூரை கட்டமைத்தவர், திருப்பூருடைய வளர்ச்சிக்காக அது பனியன் தொழிலாகட்டும், விவசாயமாகட்டும், இன்றைக்கு பாத்திர தொழிலாகட்டும், ஊத்துக்குழி வெண்ணையாகட்டும், இப்படி கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு என்று பல தொழில்கள். திருப்பூர் மாவட்டம் என்பது தொழில்துறை மற்றும் விவசாயத்தை உள்ளடக்கியது. 30% விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இதை உருவாக்கி இந்த மாவட்டத்தை அந்த அந்தஸ்தை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு முதன்மை மாவட்டமாக, ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி சார், நன்றி.